Hi friends, welcome to JJ bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நெக் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து எம்மிங் பண்றது எப்படி, மெஷின்லயே வந்து தையல் போடுறது எப்படி, அப்புறம் பைப்பிங் மாடல் ரவுண்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மூணாவது வந்து பைப்பிங் பார்த்துருக்கோம். நாலாவது வந்து இப்போ வந்து நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஷோல்டர், ஆம்கோலு எல்லாம் வந்து மார்க் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். உங்களால் தெரியுதா? நான் ஆல்ரெடி இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு. 2 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கழுத்தோட இறக்கம், பின் கழுத்து இறக்கம் வந்து 7 இன்ச். சரிங்களா? இந்த இருக்கா, இதுலேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து நம்ம இந்த 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கோடு நல்லா போட்டுக்கோங்க. இப்போது கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவ்வளோதான் அப்படின்னா கிடையாது. எப்போவுமே வந்து பானைக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கரெக்டாக உங்களுக்கு 1லேருந்து வச்சு காட்டுறேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச். சரிங்களா? இந்த 1/2 இன்ச்சை நம்ம இப்படி இந்த இடத்துல இருந்து அந்த எண்டு கழுத்து அகலத்துலேருந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வந்து அழகாக வந்து தெரியும். அதுக்காண்டி தான் இப்படிலாம் நீங்கள் வந்து ரொட்டேஷன் போடாதீங்க. ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த வந்து எப்படி இருக்குன்னு. இது வந்து இப்படி விரியும். சரிங்களா? இந்த வந்து இப்படி வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப இது வந்து கொஞ்சம் நெக்கு வந்து கழுத்தகலம் வந்து 2 இன்ச்சுன்றனால தான் இது இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? அது வந்து தைக்கிறப்போ கிளியர் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுக்க போகிறோம். அதையும் கையோட வந்து பார்த்துடலாம். இப்போது ப்ளவுஸ் பீஸ் இருக்கா, இந்த ப்ளவுஸை கழுத்து அகலம் க்ளோஸ் பக்கத்தில் தான் எடுக்கணும். க்ளோசிங் சைடில் வந்து கரெக்டாக கீழே வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ளோசிங் சைடில் தான் இருக்கணும். லைனிங்னால் அதை வேறு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸுன்றனால நம்ம இப்படி எடுத்து தான் நம்ம வைக்கணும். இப்போ நான் வந்து வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் இருந்து நம்ம இன்னும் ஒரு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸும் ஸ்கேல் அளவுக்கு தான் எடுப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாமே எடுத்துட்டு இப்போ இந்த பீஸையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பாவும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிச்சம் இருக்க ரிமைனிங் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம்.
இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம அந்த பாவு பீஸ் இருக்கு இல்லையா அதோட வந்து ஜாயின் பண்ணுவோம். நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பா நெக்கு கட் பண்ணியாச்சு. பா நெக்குக்கே சின்ன பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி வந்து நெக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பக்கம் போட்டு எப்பவும் போல் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் உள்ளே வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பா நெக்குக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம்ல கிராஸ் பீஸு, அந்த பீஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து 2 பக்கம் வந்து கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சு அந்த பக்கம் ஒரு பீஸ் 2 நல்ல பக்கமும் உள்ளே போயிருக்கணும். 2 கெட்ட சைடில் நம்ம வச்சு தையல் போட்டுக்கலாம். டேக்காக போட்டுக்கோங்க, தைக்கிறப்ப பிரிஞ்சிடாம. இப்போ இதே மாதிரி அந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்து வச்சு இப்போ நம்ம 2 பக்கம் கிராஸ் பீஸ் வச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு அந்த ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வைக்க போகிறோம். இப்போ பா நெக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பேக் சைடில் பா நெக்குக்கு அந்த பீஸை முதல்ல கரெக்டாக வச்சுக்கலாம். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த 2 எட்ஜ்லேயும் கரெக்டாக நம்ம வந்து பீஸ் அட்டாச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பின் பண்ணலை, நான் கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து பின் பண்ணுங்கள். பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீஸ் வந்து பா நெக்கு வந்து கரெக்டாக உட்காரும். ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் உட்காராது. இதுவே நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் பிரச்சனை இல்லை. அந்த முக்குக்கு வர்றப்போ ஊசியை உள்ளே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. திருப்பி மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அடுத்த முக்கு வர்ற வரைக்கும் வந்து அந்த முக்குக்கு வெளியில் ஒரு 5 குத்து குத்துங்க. 4 இல்லை 5 குத்துனாவே கொஞ்சம் வெளியில் வந்துடும். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி தைங்க. மறுபடியும் இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ அதே முக்கில் ஊசியை நிப்பாட்டி திருப்பி இதுலேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஃப்ரண்ட் பீஸ் வரையுமே அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து அடித்தாச்சு. இப்போ அதே நம்ம இன்னொரு பக்கம் வந்து தைக்கணும். பாயில் தான் நிப்பாட்டியிருக்கோம். இப்போ அதையே நம்ம திருப்பி போட்டு கிராஸ் பீஸ் வந்து அடியில் இருக்கிற மாதிரி, ஷோல்டர் பீஸ் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு இந்த பக்கம் பாதியிலையும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த பா ஷேப் எப்படி தெரியுது, ஷார்ப்பாக தெரியுதா? இந்த மாதிரி வச்சுட்டு அந்த 2 கார்னர்லேயும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம படிமான தையல் போட்டு இதை அடித்து திருப்ப முடியும். இப்போ ஃப்ரண்ட்டில் எப்பவும் போல் அந்த வளைவுக்கிட்ட ஒரு 3 கட்டு, பேக்கில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கில் பா நெக் வைக்கிறனால மெயினான இடத்துல நம்ம கட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஃப்ரண்ட்டில் 3 கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். 2 கிளாத்தையும் விரித்து அந்த தையலுக்கு மேலேயே 2த்துக்கும் நடுவில் ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாக்கிட்ட வர்றப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு நல்லா பாருங்கள். இதே மாதிரி மடித்து நீங்கள் உள்ளே அதே மாதிரி பா ஷேப்புக்கு அந்த முக்கில் வந்து மறுபடியும் நிப்பாட்டி மறுபடியும் திருப்பி மறுபடியும் இந்த முக்குக்கு வந்தோடனே மறுபடியும் நிப்பாட்டி மறுபடியும் திருப்புங்க.
இப்போ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ அமுக்கு தையல் வந்து போட்டாச்சு. இப்போ நீங்கள் திருப்புறப்போ அந்த பீஸ் வந்து அழகா உள்ளே நிற்கும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே நான் வந்து தைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தைங்க. ஆனால் எடுத்ததும் வராது. ஆனால் இது வந்து காட்டன்றனால நம்ம எந்த ஷேப்பில் மடித்தாலும் பீஸ் வந்து அப்படியே உட்காரும். சரி இருந்தாலும் ஓகே பிகினர்ஸ்காண்டி நான் அதையும் தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ அந்த ஷேப் கிட்ட மறுபடியும் அந்த ஷேப் கிட்ட நிப்பாட்டி ஊசியை திருப்பணும். சரிங்களா? இந்த தையல் வந்து வெளியில் தெரியும். அடியில் இருக்க பீஸை நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டு அடியில் வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடியில் தான் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தைங்க. இப்போ ஃபுல்லாக நெக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எப்போவுமே வந்து டிசைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மாடல்லாம் பண்ணலாம். எல்லா ஷேப்லையும் அழகாக நம்ம இது பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ளவுஸை கற்றுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த பிசுறு இருக்கு இல்லையா, இதை வந்து ரொம்ப ஒட்ட வச்சு ஒரு தையல் போட போகிறோம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணாலும் ஓகே. நல்ல ஒட்ட ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சா பாருங்கள். எடுத்ததும் வராது, பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த எட்ஜு பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது, அதுக்காண்டி இந்த தையல். இப்போ இந்த நெக்குக்கிட்ட வர்றப்போ நான் எப்படி பீஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த மறுபடியும் கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வரப்போ மறுபடியும் இப்படி மடக்கி அந்த இடத்துல ஷார்ப்பில் நிப்பாட்டி மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த எட்ஜுக்கு வந்துடுங்க. இந்த முக்குக்கு வரப்போ மறுபடியும் அதே மாதிரி பீஸ் வந்து அந்த பக்கம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த பிசுரை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் வச்சு எம்மிங் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த பிசுரை வச்சு எம்மிங் பண்ணிடலாம். எம்மிங் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்குன்றனால ஒன்றும் இவ்வளோ பெருசாக வந்ததுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி மடக்கி எம்மிங் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இல்லை இப்படி தையல் போடுறவங்க ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில், அதாவது இந்த சைடு நீடிலோட இந்த பக்கம். சரிங்களா? நான் ரைட் சைடு அந்த ரைட் சைடு நட்டுக்கால் இருக்குல்ல, அந்த அளவுக்கு வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து தையல் போட்டே வர வேண்டியதுதான். மறுபடியும் அதே எட்ஜில் வந்தப்போ அந்த ஷார்ப்னஸை வந்து நிப்பாட்டி நீங்கள் திருப்புங்க. ஏன்னா நெக்கு இருக்கு இல்லையா, அதனால் அந்த ஷார்ப்னஸ் மெயினாக வேணும். இந்த பக்கமும் அதே மாதிரி நிப்பாட்டி திருப்புங்க. இந்த எட்ஜுக்கு வர்றப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரை உள்ளே வச்சு முடிச்சிருங்க. அவ்வளோதான். நம்ம நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.